வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு நேரத்துக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடலாமா? படம் ரிலீஸ் ஆகி 2-3 வாரம் ஆகுது. பட் ஸ்டில் அதாங்க ட்ரெண்டிங்கில் இருக்குது. டெட்பூல் அண்ட் வூல்வரின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனலாக 1.15 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகியிருக்கு. அதாவது இது வரைக்கும் ரிலீஸ் ஆன R-rated படங்கள்லேயே இதுதான் டாப் ரேட்டட் பொசிஷனுக்கு போயிருக்கு, ஜோக்கரை பீட் பண்ணி. இதுக்கு நம்ம டாட் ஃபிலிப்ஸுமே பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டார்ஸ் படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட்டுமே போட்டிருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஹையஸ்ட் கிராசிங் R-rated மூவி டெட்பூல் தான். ஸோ இது பாசிபிளி 1.2 பில்லியனில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 1 வீக் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இது ஃபைனல் ரெஸ்டிங் பாயிண்ட் எதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தெரியும். 1.2 1.3 பில்லியன் மேக்ஸிமம், அவ்வளோதான். உண்மையிலேயே டெட்பூல் மார்வல் ஜீசஸாக மாறி இருக்காரு பார்த்தீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு மார்வலுக்கு ஒரு பில்லியன் மார்க். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் டெட்பூல் வரதான் போறாரு. எப்படி வர போறாருங்கிறத பொறுத்து பார்ப்போம். அதே மாதிரி டெட்பூல் 2ல நீங்கள் கேபிள ஆக்சுவலாக ஜாஷ் பிராட்லின் ஆக்டராக பார்த்துருப்பீங்க. பட் ஜாஷ் பிராட்லினுக்கு அதே சைட்டில் நம்ம ராண்டி ஆட்டன் இருக்கப்பல RKO ராண்டி ஆட்டன் அவருமே பார்த்தீங்கன்னா கேபிள் ஆடிஷனுக்கு போயிருக்காராம். ஸோ ஆல்மோஸ்ட் கேஸ் ஆகிற சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்காரு. கேஸ் மட்டும் ஆகியிருந்தாருன்னா டெட்பூலுக்கு ஒரு RKO போகிறத பார்த்துருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ தான் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ராண்டி ஆட்டன் ஆக்சுவலாக டெட்பூல் 2வோட அந்த கேபிள் கேஸ்டிங்க்கு போயிருக்காரு. நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கீழே காம் பண்ணுங்க. பாப் ஐகர் இப்போதைக்கு டிஸ்னிக்குள்ள தேவையில்லாத கலைகளை பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இதுக்கு முன்னாடி மார்வலில் ரொம்ப லோயஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண இட்டர்னல்ஸ் 2 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக களை எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இட்டர்னல்ஸ் 2 வந்து கன்ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. பட் பார்ட் 1 ஓடாத அந்த சமயத்தில் பார்ட் 2 மொத்தமாக ஸ்கிராப் பண்ணுறான்னு சொல்லி இட்டர்னல்ஸ் 2 ஃப்ரான்ச்சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அஃபிஷியல் அப்டேட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இட்டர்னல்ஸ் கேரக்டர் கண்டிப்பாக ஃபியூச்சர் படத்தில் வரதான் போகிறாங்க. பட் இட்டர்னல்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்கிராப் ஆகியிருக்கேன். ஸோ இட்டர்னல்ஸ் 2 பாசிபிளி அனிமேட்டட் சீரிஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் செஞ்சிருக்காங்க. இட்டர்னல்ஸோட பிரச்சனையே அதுதாங்க. லைக் ஒரே படத்தில் அத்தனை கேரக்டர்ஸ் இறக்கி யாருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்காம பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சு வச்சிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அனிமேட்டட் சீரிஸாக பக்கவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இப்போதைக்கு பாப் ஐகர் பிளான் பண்ணிட்டு இருக்கார் போல. இப்போதைக்கு அனிமேஷன் சீரிஸுமே சக்க போட்டு போடுற அந்த காரணத்தினால டிஸ்னி பிளஸ்ல பாசிபிளி இட்டர்னல்ஸ் 2 ஒரு அனிமேட்டட் சீரிஸாக வரலாம். ஸோ படமாக கேன்சல் பண்ணி இப்போதைக்கு அனிமேட்டட் சீரிஸாக மாற்றிருக்காங்க தான் ரிப்போர்ட் சொல்லுது. எனக்கும் அது கரெக்டாக இருக்கும் போல தாங்க தோணுது. இட்டர்னல்ஸ் 2 as அனிமேட்டட் சீரிஸ் உங்க தாட்ஸ் என்ன? அதே மாதிரி மார்வல் அனிமேஷன் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த சீரிஸ் பற்றின சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்வல் ஜாம்பிஸில் மொத்தம் 4 எபிசோட் தான் இருக்குமாம். அண்ட் டிவி மெச்சூர்டாக இருக்குங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் R-rated இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆப்வியஸாக ஒரு மேட் மேக்ஸ் ஃபீலுமே இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஃப் சீரிஸ் அந்த ஜாம்பிஸ் உலகம் நடந்து கிட்டத்தட்ட 6 to 7 years கழிச்சு தான் இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மார்வல் ஜாம்பிஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் கூடி சீக்கிரம் வரலாம். அண்ட் ஏகப்பட்ட R-rated ப்ராஜெக்ட்டில் இப்போதைக்கு மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை திருப்பி இருக்காங்களாம். டெட்பூல் அண்ட் வூல்வரினோட சக்ஸஸை தொடர்ந்து பிளேட் வந்து ஆல்ரெடி R-rated கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு அது ஹார்ட்கோர் R-rated மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மார்வல் ஜாம்பிஸ் வருது. அதே மாதிரி பாசிபிளி மூன் நைட்டோட சீசன் 2 வந்தாலும் அதே R-rated கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சீசன் 2 வருமானு தெரிலங்க. பட் வாட் இஃப் சீசன் 3ல ஆக்சுவலாக மூன் நைட் ரிட்டர்ன் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மூன் நைட்டுக்கு சீசன் 2 கொடுக்குறான்னு சொல்லி ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிஞ்சது. பார்ப்போம் சீசன் 2 பாசிபிளி R-rated வருதா இல்லையான்னு. சோனி அவங்களுடைய கிரேவன் த ஹண்டர் படத்துக்கான செகண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் சொன்ன மாதிரியே டிசம்பருக்கு வந்துடும் நினைக்கிறேன். போன வருஷம் வர வேண்டியது இப்போதைக்கு ஏகப்பட்ட ரீஷூட்லாம் போய் இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் தான் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா நிறைய டெஸ்ட் ஸ்க்ரீனஸும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை, ஓரளவுக்கு சாலிடான படம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சோனியை பொறுத்த வரைக்கும் வெனாமுக்கு ஈக்குவலான குவாலிட்டி இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ வெனாம் 1 மட்டும் தான் ஓகேவாக இருந்துச்சு. வெனாம் 2ல நிறைய கதை மிஸ்டேக் இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது வெனாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான படங்கள் தான். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக கிரேவன்லையுமே இருக்கும். வெனாமுக்கு ஈக்குவலான எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் செஞ்சுருக்காங்க. காரணத்தினால இது மேடம் வெப் அளவுக்கு இறங்காமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ட்ரெய்லர் எனக்கு என்னமோ ப்ராமிசிங்காக தான் இருக்க மாதிரி தோணுது. ஒரு புது கதையை தான் சொல்ல போகிறாங்க கிரேவனுக்கு. பட் அகெயின் பியூர் வில்லன்ஸ் எல்லாரையுமே இப்போதைக்கு நம்ம சோனி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோஸாக மாற்றிட்டு இருக்காங்க. தேவையில்லாத அணிடா. ஸோ ஆன்டி ஹீரோஸாக எல்லாரையுமே மாற்றிட்டீங்கன்னா அப்புறம் வில்லனுக்காக போவீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் கிரேவன் த ஹண்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு. பட் ட்ரெய்லர் ஓகேவாக தான் இருக்குது. R-rated தான். ஸோ அதை பிராதீங்களா. அண்ட் ஃபைனலி ஸ்பைடர்மேன் 4 வருமா வராதா? வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்க ரிப்போர்ட் படி ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸுக்கு நடுவில் தான் செட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் டூம்ஸ்டே அவருடைய இந்த பேட்டில் வேர்ல்டு உருவாக்கினா அந்த இடத்துல தான் ஸ்பைடர்மேன் 4 நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேன் 4 இஸ் கோயிங் டு பி மல்டிவர்சல். நடுவில் ஒரு போராட்டம் வந்துச்சு நம்ம கெவின் ஃபைக்கும் சோனிக்கும். ஸ்பைடர்மேன் 4 கிரவுண்டடாக கொடுக்கணுமா இல்லை மல்டிவர்சல் லெவலில், அதாவது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுமான்னு. அதில் சோனி தான் ஜெயிச்சிருக்காங்க போல. ஸோ பாசிபிளி ஸ்பைடர்மேன் 4ல நீங்கள் டோபி மேக்வேர், ஆண்ட்ரி கேஃபில்ட் அண்ட் பாசிபிளி மைல்ஸ் மாரல்ஸை கூட எதிர்பார்க்கலாம். வேணாம் கூட உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எல்லாருமே கலந்து வந்தால் ஸ்பைடர்மேன் 4 ஒரு பெரிய கதையாக உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது டேரக்டாக ஸ்பைடர்மேன் 5க்கு லீடப்பாக அமையுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்பைடர்மேன் 5 இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம்ட். பட் அது வந்து சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ சோனியை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் 4 and 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்க போகிறாங்களா. அண்ட் ஸ்பைடர்மேனுங்கிற கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸில் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்வியஸாக அயன்மேன் கூட லிங்கான ஒரு கேரக்டர், ஒரு முக்கியமான கேரக்டர் ஸ்பைடர்மேன். இப்போதைக்கு டாக்டர் டூமர் ரிட்டர்ன் ஆகிருக்க அந்த காரணத்தினால ஸ்பைடர்மேன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு பார்த்தே ஆகணும். சோனி என்ன முடிவில்
இருக்காங்கன்னு தெரியல. பட் ஸ்பைடர்மேன் 4ங்கிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மாதிரி ஒரு மல்டிவர்ஸ் லெவல் படமாக தான் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அதனால தான் இன்னும் டேரக்டர் ரைட்டிங் கூட முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சா டூம்ஸ்டேக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். சோடி சும்மா இருந்துருதா இன்னத்துக்கு நீங்கள் ஸ்பைடர்மேன் 4 பார்த்துருக்கலாங்க. பட் உள்ள பொண்ணு குட்டியாக குழப்பிட்டு இருக்காங்க. படம் சொதப்பாமல் இருந்தால் சரி. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம டிசி சைடில் போகும்போது ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு புதுசாக இந்த ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. ஆர்கஸ் லோகோ தான். டிசிக்குள்ள ஆர்கஸ் ரிட்டர்ன் ஆக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக பீஸ்மேக்கர் சீசன் 2 எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அமாண்டா வாலர் கீழே தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கஸ் ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். கிரேச்சர் கேமராஸில் இதுக்கான அப்டேட் கொடுத்துருவாங்க தோணுது. ஆர்கஸ் கீழே செக்மேட்னு சொல்லப்படுற இன்னொரு டீமுமே இருந்துச்சு. அது மேபி லைக் சூப்பர்மேன் படத்தில் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு என்னமோ லைக் எல்லாமே ஒரு மிகப்பெரிய இன்டர் கனெக்டட் வெப்பமாக தான் பின்னப்பட்டிருக்கு. சூப்பர்மேன் படம் எத்தனை படங்களுக்கு லீடப்பாக அமைய போகுதுன்னு தெரியலங்க. பட் ஜேம்ஸ் கன் ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறாரு. அது மட்டும் தெளிவாக புரியுது. சூப்பர்மேன் படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ அந்த படத்தோட ஆக்டர் டேவிட் காரன்ஸ்வர்த் இப்போதைக்கு அந்த டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவுட்டிங் போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த டீமில் குரூப்பில் டூப்புக்கிற மாதிரி குமில் நாஞ்சானியுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜாயின் ஆகிட்டு இருக்காரு. நீ ஏன்ப்பா இவனுங்க கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் அது கேட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் லேட்டஸ்ட்டாக ஒரு ரூமர் கிளம்பிச்சு. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குமில் நாஞ்சானியை பூஸ்டர் கோல்டாக கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோங்கிற டவுட் இப்போதைக்கு எழுப்பியிருக்கு. ஏன்னா தேவையில்லாமல் இந்த குரூப்பில் டூப்பா இவர் சுற்றக்கூடாதுல்ல. ஸோ எனக்கு என்னமோ லைக் பாசிபிளி குமில் நாஞ்சானி டிசியோட புது பூஸ்டர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. பர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்ல முடியாது. பட் அவருடைய கரிஷ்மா, அவருடைய அந்த சாம் நல்லா இருக்கும். ஸோ அது அந்த பூஸ்டர் கோல்டுக்கு தேவைப்படும். அந்த பக்கம் இட்டர்னல்ஸ் 2 வேற கேன்சல் பண்ணியிருக்கேன் அந்த சமயத்தில். அதை விடுக்கப்பா நான் இங்கே ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாரோ சொல்ல முடியாது. குமில் நாஞ்சானி பூஸ்டர் கோல்டாக ரிட்டர்ன் ஆகலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை தொடர்ந்து டெட்மேனுங்கிற ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். பேய் கேரக்டர், லிட்டரலி ஒரு பேய். அவரை பேஸ் பண்ண ஒரு அனிமேட்டட் சீரிஸ் இப்போதைக்கு டிசிக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கான். அண்ட் இதுவுமே டேரக்டாக டிசி படங்கள் கூட கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு. ஜேம்ஸ் கன் இதுக்கு பெருசாக எங்கேயுமே ரியாக்ட் பண்ணலனாலும் நிறைய கிரெடிபிள் சோர்சஸ் டெட்மேனுக்கான ஒரு தனி சீரிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறத அழுத்தி திருத்தி சொல்கிறாங்க. இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெட்மேன் கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். அனிமேட்டட் சீரிஸ் பக்கவாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஃபியூச்சர் படங்கள் அப்பியர் ஆகும்போது அவருக்கான ஆரிஜினுமே கொடுத்த மாதிரி அமையும். பார்க்கலாம் டெட்மேன் சீரிஸ் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது பார்பி படம் 1 பில்லியன் வச்சது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிற ஒரு சர்ப்ரைஸ் சீட்டு தான். அதை அப்படியே விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? நம்ம மார்க்கெட் ரபி இப்போதைக்கு ஒரு பார்பிக்கான அனிமேட்டட் சீரிஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படத்தோட கண்டினியூஸ் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இந்த பார்பி அனிமேட்டட் சீரிஸ் இருக்க போதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரேட்டா கர்விக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்பிக்கான ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்கே என் தலைவன் கிறிஸ்டோபர் நோலன் பார்பி வந்துட்டாங்க, ஓப்பன் ஹேமர் வச்சு ஒரு இன்னும் அனிமேட்டட் சீரிஸ் ரெடி பண்ணுகிற போட்டு ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறதா நம்மளுக்கு ஒரே குறிக்கோள். வராது, பட் இருந்தாலும் கேட்டு வைப்போம். ஜேம்ஸ் கேமரன் இப்போ லேட்டஸ்ட்டாக அவதார் 3க்கான அந்த டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஃபயர் அண்ட் ஆஷ். அண்ட் இதோட அவதார் யூனிவர்ஸ் முடிய போகிறதுல அவதார் 4 and 5 நான் ப்ரீவியஸாக என்னோட டேரக்டரை வச்சு எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். பட் நான் சாகிற வரைக்கும் அவதார் யூனிவர்ஸாக நான் மட்டும் தான் டேரக்ட் பண்ணுவேன். அவதார் 4 and 5 நான் தான் டேரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போதைக்கு ஜேம்ஸ் கேமரன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2031 வரைக்கும் இந்த யூனிவர்ஸ் ரன் ஆக போகுது. அவதார் 4 and 5 இந்த யூனிவர்ஸ் முடியவும் போகுது. ஸோ ஜேம்ஸ் கேமரன் நான் சாகிற வரைக்கும் அவதார் யூனிவர்ஸை நான் மட்டும் தான் டேரக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெர்மினேட்டர் சீரிஸ் இருக்குல்ல, டெர்மினேட்டர் யூனிவர்ஸ்க்கான ஒரு சாஃப்ட் ரீபோட்டையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அது கிளாஸிஃபைடாக தான் இருக்குது. டெர்மினேட்டர் இது வரைக்கும் அந்த லேட்டஸ்ட்டாக அந்த படங்கள் எதுவுமே பெருசாக ரீச் ஆகாத அந்த சமயத்தில் அதை மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு டெர்மினேட்டர் ஃப்ரான்ச்சைஸியே ரீபூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயங்க, ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் எத்தனை வருஷம் தான் ஒரே ரோபோட்டை வச்சு ஓட்டிட்டு இருப்பீங்க? புது ரோபோட்டை புது கதைகளை இறக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் அந்த டெர்மினேட்டர் ரீபூட்டுங்கிறது அந்த ஏஐ பேஸ்டாக இருக்குமா, ஸ்கைநெட்டை பேஸ் பண்ணி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. ரொம்ப நாளாக ரோபோட்டை மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த லோரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ல. ஸோ டெர்மினேட்டரோட ஒரு சாஃப்ட் ரீபூட் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் மாதம் நெருங்கிட்டு இருக்கு. ஹாலோவின் சீசன். ஏகப்பட்ட பேய் படங்களுக்கான அப்டேட் கொடுப்பாங்க. அண்ட் பேய் படங்களோட கிங்காக இருக்கிறது யாரு? நம்ம ஜேம்ஸ் வான் 3 புது ப்ராஜெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ண போறாரு, கிரேச்சர் ஃப்ரம் த பிளாக் லகூன் சொல்லி பழைய படம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ண போறா. தன்னுடைய ஸ்டைலில் ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் படமாக இப்போதைக்கு இந்த கிரேச்சர் ஃப்ரம் பிளாக் லகூனுங்கிற அந்த ஒரு படத்தை நம்ம ஜேம்ஸ் வான் தன்னுடைய ஸ்டைலில் எடுக்க போறாரு. ஸோ ஜேம்ஸ் வானோட அடுத்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கிரேச்சர் ஃப்ரம் பிளாக் லகூன். அது மட்டும் இல்லாமல் 2 புது ப்ராஜெக்ட் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒன்று நம்ம ஸ்டீஃபன் கிங் நாவலோட அடாப்டேஷன் மங்கி. ஒரு மங்கி பொம்மையை மட்டும் காமிச்சிருக்காங்க. அதுக்கான டீசர் பார்க்கும்போது கொலைக்கார மங்கி பொம்மையாக இருக்கும் போல நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஜேம்ஸ் வான் ப்ரொடியூஷனில் இப்போதைக்கு இன்னொரு பயங்கரமான மங்கி ஹாரர் ஃபிலிம் வருது. அனபல் யூனிவர்ஸ்க்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மங்கி பொம்மை இருக்கும். சொல்ல முடியாது, கனெக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, பார்ப்போம். அண்ட் ஃபைனலி இன்னொரு ஜேம்ஸ் வான் ப்ரொடக்ஷனில் டீ கப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரியல் கில்லர் சீரிஸ் வருது. ஸோ இந்த ஜேசன் அதே மாதிரி இந்த லெதர் ஃபேஸ்ன்னு பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் வைப்பை இந்த டீ கப் டெய்லர் கொடுக்குது. ஸோ டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜேம்ஸ் வான் கிட்ட இருந்து 3 பயங்கரமான ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் எத்தனை கான்செப்ட் யூனிட்ஸ்க்குள்ள வருதுன்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் இதோட இந்த பத்துக்கு நல்ல சூப்பர் யூனிட்ஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படியே டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணி தோல தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கல. காம்பனிக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். What